வெல்கம் டு வெல்த் மாலுமி சேனல். இன்னைக்கு நாம பேச போகிற டாபிக் டிஎஃப்எஸ்ஏ வெர்சஸ் ஆர்ஆர்எஸ்பி. எது உங்களுக்கானது? கனடாவை பொறுத்த வரைக்கும் டிஎஃப்எஸ்ஏ மற்றும் ஆர்ஆர்எஸ்பிங்கிறது ரொம்ப பிரபலமான ரெண்டு அக்கௌண்ட்ஸ். இந்த அக்கௌண்ட்ஸை சரியாக பயன்படுத்தி வெல்த் பில்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இந்த ரெண்டு அக்கௌண்ட்ஸ்லேயும் டேக்ஸ் எப்படி மாறுபடுதுங்கிறத பற்றி தான். இது டேக்ஸ் சீசனுங்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முதல்ல டிஎஃப்எஸ்ஏக்கும் ஆர்ஆர்எஸ்பிக்கும் பொதுவான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டு அக்கௌண்ட்ஸ்லேயுமே நீங்கள் பணம் போடலாம். அதாவது ரெண்டு அக்கௌண்ட்ஸையும் நீங்கள் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஒரு ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி அதில் ஸ்டாக்ஸ், இடிஎஃப்ஸ் இதெல்லாம் வாங்கலாம். இல்லைனா உங்களால் இந்த அக்கௌண்ட்ஸில் பாண்ட்ஸ் வாங்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கூட மெயின்டைன் பண்ணலாம். இதெல்லாம் டிஎஃப்எஸ்ஏ ஆர்ஆர்எஸ்பிக்கான பொதுவான விஷயங்கள். ஆனால் இதோட டேக்ஸ் ரூல்ஸ் மாறுபடும். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் டிஎஃப்எஸ்ஏங்கிறது ஆஃப்டர் டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் டேக்ஸ் கட்டின பிறகு உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா சேவிங்ஸை இதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆர்ஆர்எஸ்பிங்கிறது ப்ரீ டேக்ஸ் டிடக்ஷன்ஸ். நீங்கள் ஆர்ஆர்எஸ்பியில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அதை உங்கள் இன்கம்ல இருந்து டிடெக்ட் பண்ணி சிஆர்ஏ உங்களோட டேக்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் கோர் டிஃப்ரென்ஸ். அதாவது நீங்கள் ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னா ஆர்ஆர்எஸ்பி உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையும். லோயர் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னா டிஎஃப்எஸ்ங்கிறது உங்களோட பெட்டர் சாய்ஸ். இப்போ அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். டேக்ஸ் ஆன் கான்ட்ரிபியூஷனுங்கிறது என்னென்னா, நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போகிற அமௌண்ட், அதாவது 2026 நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போகிற அமௌண்ட்டுக்கு என்ன மாதிரி டேக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தான் இந்த டேக்ஸ் ஆன் கான்ட்ரிபியூஷன். டிஎஃப்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம், இது ஆஃப்டர் டேக்ஸ் மணி. நீங்கள் டேக்ஸ்லாம் கட்டி முடித்து உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா சேவிங்ஸை தான் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதனால சிஆர்ஐவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நோ டேக்ஸ் டிடக்ஷன்ஸ். ஆனால் ஆர்ஆர்எஸ்பியில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒவ்வொரு டாலருக்கும் சிஆர்ஏ உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் தருவாங்க. இப்போ நீங்கள் ஹையர் இன்கம் ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னா அந்தந்த வருஷத்தில் நீங்கள் ஆர்ஆர்எஸ்பியில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணி உங்கள் டேக்ஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். பட் சிஆர்ஏவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் லிமிட்டும் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஎஃப்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் $7,000 மேலே நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது ஒரு வருஷத்தில். இப்போ 2026 $7,000 லிமிட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஆர்எஸ்பியை பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்கம் எவ்வளவோ அதில் 18% வரைக்கும் நீங்கள் அந்த வருஷம் ஆர்ஆர்எஸ்பி அக்கௌண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுலேயும் ஆனால் ஒரு மேக்ஸிமம் லிமிட் இருக்குது, விச் இஸ் $33,810. இதுக்கு மேலே உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் இந்த அமௌண்ட்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னா 2026 நீங்கள் இதை கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னா அது லேப்ஸ் ஆயிரும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அது எல்லாமே அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். இப்போது 2027 ஒரு வேளை டிஎஃப்எஸ்ஏ ஆனுவல் லிமிட் 7,000 இருந்து நீங்கள் 2026 எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னா நீங்கள் 2027 14,000 வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நம்ம டிஎஃப்எஸ்ஏ அக்கௌண்ட்டில். இதே இது ஆர்ஆர்எஸ்பிக்கும் அப்ளிகபிள். ஒருவேளை நம்ம டிஎஃப்எஸ்ஏ இல்லை ஆர்ஆர்எஸ்பி அக்கௌண்ட்டில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் லிமிட்டுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்னா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா டாலருக்குமே நமக்கு சிஆர்ஏலேருந்து ஃபைன் போடுவாங்க. அதனால் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் லிமிட் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப அவசியம் கூட. நீங்கள் சிஆர்ஏவோட வெப்சைட்டில் போய் மை அக்கௌண்ட் போனீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ க்ரோ ஆகுதோ அதுக்கு எப்படி டேக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎஃப்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீ 100%. இப்போ நீங்கள் ஒரு வேளை $7,000 இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் வாங்குறீங்க. அந்த $7,000 ஸ்டாக் 7 மில்லியன் ஸ்டாக் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்விடியா ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமாக க்ரோ ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு அடிச்சதுன்னா அந்த 7 மில்லியனும் டேக்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ஆர்ஆர்எஸ்பியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டேக்ஸ் டிஃபர்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற பணம் வளரும்போது அதுக்கு டேக்ஸ் கிடையாது. அந்தந்த வருஷத்துக்கு நீங்கள் டேக்ஸ் எதுவுமே பே பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் 55 இயர்ஸ்க்கு அப்புறமோ இல்லை 71 இயர்ஸ்க்கு அப்புறமோ வித்ட்ரா பண்ணும்போது அந்த வருஷம் நீங்கள் எந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்களோ அதுக்கான டேக்ஸை பே பண்ணிட்டு தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ இதே 7 மில்லியன் உதாரணத்துக்கு ஆர்ஆர்எஸ்பியில் உங்களோட பணம் 7 மில்லியனாக
வளர்ந்து நீங்கள் 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் $2 மில்லியன் கிட்ட சிஆர்ஐக்கு டேக்ஸாக பே பண்ணிவிட்டு $5 மில்லியன் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் டிஎஃப்எஸ்ஏக்கும் ஆர்ஆர்எஸ்பிக்கும். இந்த ரெண்டு அக்கௌண்ட்ஸ்க்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸே இந்த டேக்ஸ் செக்ஷன் தான். அதே மாதிரி ஏஜ் ரூல்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎஃப்எஸ்ஏ வந்து அதுக்கு பெருசாக ஏஜ் லிமிட் இல்லை. நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே டிஎஃப்எஸ்ஏ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் உங்கள் எவ்வளோ வருஷம் வேணாலும் நீங்கள் டிஎஃப்எஸ்ஏ அக்கௌண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லை வித்ட்ராவும் பண்ணலாம். ஆனால் ஆர்ஆர்எஸ்பி பொறுத்த வரைக்கும் 71 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட வயசு 71 ஆயிடுச்சுன்னா அந்த ஆர்ஆர்எஸ்பி அக்கௌண்ட்டை ஆர்ஆர்ஐஎஃப் அக்கௌண்ட்டாவோ இல்லைன்னா ஆனிட்டியாவோ மாற்றணும். ஆர்ஆர்ஐஎஃப்ங்கிறது வந்து ரிஜிஸ்டர்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஃபண்ட். அதாவது இதை ரெண்டையுமே இன்கம் ஃபண்டாக மாற்றிட்டு நீங்கள் மந்த்லி வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும். வித்ட்ராயலை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னையே பார்த்த மாதிரி தான். டிஎஃப்எஸ்லேருந்து எப்போ வேணால் நீங்கள் பணம் எடுக்கலாம். அப்படி எடுக்கிற பணத்துக்கு உங்களுக்கு ஃபுல்லாக டேக்ஸ் ஃப்ரீ. ஆனால் ஆர்ஆர்எஸ்பியில் நீங்கள் எப்போ பணம் எடுத்தாலும் அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிட்டு தான் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வித்ட்ராலுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா டிஎஃப்எஸ்ஏல உங்களோட ரூம் அடுத்த வருஷம் திரும்ப கொடுத்துருவாங்க. அதாவது 2026 உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் லிமிட் வந்து 7,000. நீங்கள் $7,000 கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீடு வாங்குறதுக்கோ இல்லை ஏதோ எமர்ஜென்சிக்கு ஒரு $5,000 டிஎஃப்எஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா 2027 அந்த $5,000 வந்து நீங்கள் திருப்பியும் டிஎஃப்எஸ்எல்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதாவது 2027 உங்களோட அந்த வருஷத்துக்கான லிமிட் 7,000 இருக்குது. இந்த 5,000 நீங்கள் 2026 வித்ட்ரா பண்ணீங்கன்னா 5,000 + 7,000 12,000 வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் லிமிட்டாக 2027 ஆட் ஆகும். ஆர்ஆர்எஸ்பியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த அமௌண்ட்டை ரீஆட் பண்ண முடியாது. இப்போ டிஎஃப்எஸ்ஏ ஆர்ஆர்எஸ்பி யாருக்கு சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப்எஸ்ஏவை நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். நீங்கள் எப்போ வேணால் பணம் எடுக்கலாம், பணம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நீங்கள் எடுக்கிற பணம் நெக்ஸ்ட் இயர் ஆட் ஆகும். ஸோ அதை திருப்பி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆர்ஆர்எஸ்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட டேக்ஸை குறைக்கிறதுக்கு ஆர்ஆர்எஸ்பியில் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. உங்களோட ரிட்டையர்மெண்ட்டில் நீங்கள் லோயர் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தீங்கன்னா அந்த பணத்தை திரும்ப எடுக்கும்போது நீங்கள் கம்மியாக டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட் டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலயமா பார்ப்போம். இனிஷியலாக நீங்கள் ஒரு $5,000 உங்களோட டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதா வச்சுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அமௌண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணலை. நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட் ஒரு ஸ்டாக் இல்லை இடிஎஃப்ல 8% ஆனுவல் ரிட்டர்ன்ஸில் வளருதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். 30 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களோட $5,000 $50,313 வளர்ந்துருக்கும். கிட்டத்தட்ட 10 மடங்கு வளர்ச்சி. நம்ம முன்னையே பார்த்த மாதிரி இந்த வித்ட்ராயலுக்கு டேக்ஸ் கிடையாது. அதனால உங்களோட ஃபைனல் அமௌண்ட் என்னன்னா $50,313 அப்படியே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அதே எக்ஸாம்பிள் உங்களோட ஆர்ஆர்எஸ்பி அக்கௌண்ட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது இனிஷியலாக நீங்கள் ஒரு $5,000 உங்களோட ஆர்ஆர்எஸ்பி அக்கௌண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லை. 30 இயர்ஸ் அதை அப்படியே வளர விடுறீங்க. 8% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வருஷம் கிடைக்குது. 30 இயர்ஸ் முடியும் போது உங்களோட $5,000 கான்ட்ரிபியூஷன் வந்து $50,313 வளர்ந்துருக்கும். அதே 10 மடங்கு வளர்ச்சி. ஆனால் வித்ட்ரா பண்ணும்போது நம்ம முன்னையே பார்த்த மாதிரி டேக்ஸ் பே பண்ணிட்டு தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறதா வச்சுப்போம். அப்படி இருந்தால் டேக்ஸ்லாம் பே பண்ணிவிட்டு உங்கள் கையில் கிடைக்க போகிற அமௌண்ட் $35,213. இந்த சிம்பிள் கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களோட 5,000 ஆர்ஆர்எஸ்பியில் போடுறத விட டிஎஃப்எஸ்சியில் போடுறது லாபமாக இருக்கும்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு $5,000 இங்கே கான்ட்ரிபியூட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த வருஷம் $1,500 ரீஃபண்டாக திரும்ப கிடைச்சிரும். இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம். நம்மளோட $5,000 கான்ட்ரிபியூஷன் வந்து ஆர்ஆர்எஸ்பிலையும் டிஎஃப்எஸ்லையும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சைட் பை சைட் வச்சு பார்க்கலாம். அதாவது நம்ம $5,000 ஆர்ஆர்எஸ்பியில் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது $1,500 நமக்கு ரீஃபண்டாக கிடச்சிரும். அப்படின்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 3,500. ஸோ அந்த 3,500 நான் டிஎஃப்எஸ்ல இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஏன்னா
டிஎஃப்எஸ்சிங்கிறது ஆஃப்டர் டேக்ஸ் கான்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ நீங்கள் அதே ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி 30 வருஷம் நம்ம விட போகிறோம். 8% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது வருஷம் 30 வருஷம் முடிவில் உங்களோட டிஎஃப்எஸ்ஏ $35,219 வளர்ந்துருக்கும். உங்களோட ஆர்ஆர்எஸ்பி $50,313 வளர்ந்துருக்கும். ரெண்டுமே 10 மடங்கு வளர்ச்சி தான். $3,500 $35,000 வளர்ந்துருக்கு. $5,000 $50,000 வளர்ந்துருக்கு. ஆனால் இப்போ வித்ட்ராயலுக்கு வரும்போது நீ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்ப்பீங்க. டிஎஃப்எஸ்ஏல 0% வித்ட்ராயல் டேக்ஸ்னால உங்களோட $35,219 அப்படியே திரும்ப கிடச்சிரும். வேற ஆர்ஆர்எஸ்பியில் நம்ம டேக்ஸ் இருக்கிறதா பார்த்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறதா வச்சுப்போம். அந்த $50,313க்கு 30% டேக்ஸ் போட்டிங்கன்னா டேக்ஸ் போக மீதி அதே $35,219 தான் உங்கள் கைக்கு கிடைக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே அமௌண்ட்டை தான் நீங்கள் 30 இயர்ஸ் கழிச்சு வித்ட்ரா பண்ணுவீங்க. டிஎஃப்எஸ்ஏ ஆர்ஆர்எஸ்பியை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை நம்ம $5,000 சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி இந்த ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது அதிகமாக வளராது. அதே மாதிரி டிஎஃப்எஸ்ஏ ஆர்ஆர்எஸ்பி ரெண்டுலேயுமே ஓவர் கான்ட்ரிபியூட் பண்ணிடாதீங்க. அதனால நமக்கு எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி தான் கட்டுற மாதிரி வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆர்ஆர்எஸ்பியிலேருந்து வித்ட்ரா பண்ணும்போது ரொம்ப ஏர்லியாகவும் வித்ட்ரா பண்ணிடாதீங்க, ரொம்ப லேட்டாகவும் வித்ட்ரா பண்ணிடாதீங்க. ஏர்லியாக ஏன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு வேளை நீங்கள் நல்ல ஒரு வேலையில் இருந்து ஆர்ஆர்எஸ்பியிலேருந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமான டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது போக நீங்கள் வித்ட்ரா பண்ண அந்த ரூம் திரும்ப உங்களுக்கு ஆடும் ஆகாது. அதே மாதிரி 71 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்ஆர்எஸ்பி அதிகமாக அக்குமுலேட் ஆன பிறகு நீங்கள் நிறைய வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். அந்த மாதிரி அதிகமாக வித்ட்ரா பண்ணும்போது அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கூட உட்காந்து அதை ஸ்டடி பண்ணி நீங்கள் எப்போ வித்ட்ரா பண்ணலான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. டிஎஃப்எஸ்ஏ மற்றும் ஆர்ஆர்எஸ்பி பற்றி இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதில் கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கொஸ்டின் கேளுங்க. நான் அதை முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.